ஓரணியில் திரள்வோம். எதுக்கு? கூடி கொள்ளையடிக்க, கூடி கொலை செய்ய, கூடி கற்பழிக்க. அதுக்கு தானே. வேற எதுக்கு? கூடி குடிக்க. வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம்? ஓரணியில் எப்ப திரள்விய? தேர்தலுக்கு 6 மாசம் இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க. மொழி காக்கன்னு போட்டிருக்கீங்க. சென்னை கடற்கரைக்கு போங்க, நம்ம தமிழருக்கு கீழே சென்னை இங்கிலீஷ் இருக்கும். தமிழ் வளர்க்கிறார்கள், மொழியை காக்கிறார்கள், மண் காக்கிறார்கள். இவ்வளவு காலம் என்ன பண்ணாங்க? அள்ளி வித்து தின்று கொண்டு இருந்தார்கள். எந்த ஆத்தில் மண் இருக்கு, எந்த மலை இருக்கு, போகும்போது மலை மணலா எத்தனை பாரம்புகள் போய்கொண்டிருக்குன்னு பாருங்க. மண்ணை காக்கிறார்கள், மானம் காக்கிறார்கள். மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாற்றி நிறுத்தி விட்டுட்டு இளவரச அரிசிக்கு 500க்கும் 1000க்கும் கையேந்த வச்சுட்டு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கி நிக்க வச்சுட்டு பிச்சைக்கார கூட்டமா மாத்தி நிறுத்திட்டு மண் காக்க, மொழி காக்க, மானம் காக்க எப்ப வர்றீங்க? எப்ப வர்றீங்க? வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையே 60 ஆண்டுகளா நீங்க தான். உங்க அப்பா, இப்ப நீங்க, அடுத்து இப்ப உங்க மகன், நீங்க தான் பிரச்சனை. நாட்டுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாம இப்பதான் வந்து பிரச்சனை என்னன்னு